இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். மூவ
அவர் கீழ் தேசம் வேட்டு வந்தோம் வெகு தூரம். கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ஊராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நீதம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்கா நட்சத்திரம். உம்மை நித்திய வேதனென்றே கிரீடம் சூடும் பொன்னை நான் வைத்தேன் உன் முன்னமே. ஊராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நீதம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்கா நட்சத்திரம். வெள்ளை போலம் நாணிவே கொண்டு வந்தேன் கடவுளே, துஷ்ட பாவ பாரம் தாங்கி மறைப்பாரே. ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நீதம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்கா நட்சத்திரம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் தொடர் வழிகாட்டுதலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நமக்காக குடிலில் பிறந்த இயேசுவின் திருக்காட்சியை காண நெஞ்சமெல்லாம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் இன்றைய திருப்பலிக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். திருச்சபையின் பழம்பெரும் பெருவிழாக்களில் ஒன்றான ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா மூலம் இறைமகன் இயேசுவின் பிறப்பு உலக மக்கள் அனைவருக்கும் உரித்தான ஒன்று என்பதை ஆழமாக பதிவு செய்கிறது நம் திருச்சபை. தன்னை தேடி வருபவர்களை அற்புதமாக வழிநடத்தி தன்னை வெளிப்படுத்தியுள்ளார். நல்மனம் படைத்த அனைவருக்கும் அவர் சொந்தமானவர். பிறந்தபோது மகிழ்ச்சி தந்தவர், இறக்கும்போது மன்னிப்பை வழங்கியவர், தேடி வருபவர்களுக்கு தூய ஆவியின் அருட்கொடைகளை அள்ளி தருகிறார். எனவேதான் திருத்தூதர் பவுலடியார் ஆண்டவர் அனைவரையும் அன்பு செய்யும் ஆண்டவராக விளங்குவதால் நாம் எந்த வேற்றுமையும் பாராட்டாது அனைவருக்கும் அன்பு நண்பர்களாக இருக்க வேண்டும் என்கிறார். அன்று ஒளியாய் பிறந்து தம் ஞான ஒளியை வீசி அனைத்து மக்களையும் ஈர்த்தவரை தொழ வந்துள்ள நம் அனைவருக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் அளித்து நாமும் அவரைப்போல் மற்றவர்களை நம்பால் ஈர்க்க வாழ்வளிக்கும் தியாக சுடராய் திகழ்ந்திட அன்புடன் அழைக்கின்றார். தியாக சீரடாய் மாறிட இத்திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களை நம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த காலை திருப்பலியிலே ஞாயிறு திருப்பலியில் இறைவனுக்குள்ள மர நன்றி செலுத்துவோம். அன்பு இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து புதியதொரு நாளையும் புதியதொரு வாரத்தையும் கொடுத்திருக்கின்றார். புதியதொரு மாதத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்ற நல்ல நாளிலே இந்த ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம்.
இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்திரவும், இந்த மாதம் முழுவதும் நாம் செய்யக்கூடிய எல்லா பணிகளிலும் அவருடைய அருக்கர துணை இருக்கவும், அவருடைய இறை பராமரிப்பு இந்த வாரம் முழுவதும் நாம் முன்னெடுக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் நம்மோடு இருந்து நம்மை நிறைவாக வழிநடத்த மன்றாடுவோம். நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். 3ஆம் பருவத்தை தொடங்க இருக்கின்ற வேளையில் அவர்கள் தொடங்க இருக்கக்கூடிய இந்த கல்வியானது நல்ல முறையிலே அவர்களுக்கு நிறைவான வளர்ச்சியை தந்திரவும், கவனத்தோடு அவர்கள் படித்து தங்களுடைய வாழ்வை முன்னேற்றிக் கொள்ளவும் இறைவன் அவர்களுக்கு அருள் புரிந்து அவர்களை நிறைவாக வழிநடத்த மன்றாடுவோம். பெற்றோருடைய உழைப்பை ஆசீர்வதித்திட மன்றாடுவோம். இன்னும் இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இறையில் வேண்டி இந்த திருப்பலியிலே நம்மையே ஒப்புக் கொடுப்போம். இன்னும் சிறப்பாக இன்றைய நாளிலே தங்களுடைய குடும்பத்தினருக்காக இறைவேண்டல் செய்யக்கூடிய இந்த குடும்பத்திற்காக நாம் மன்றாடுவோம். பீனா பாண்டியன் அவருடைய மகள் சயானா தன்னுடைய முதல் பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்றார். அவருக்காக இறையல் வேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்ற இந்த குழந்தை ஞானத்தில் மரபிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கி நல்லதொரு எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள நல்ல உடலுள்ள சுகத்தோடு வாழ இறையல் வேண்டி இந்த கருத்திற்காக நாம் சிறப்பான வகையிலே மன்றாடுவோமாக. திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கும் நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனவருந்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூயாவிக்கு உண்மையில் அவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானேன். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளமை வேண்டுகின்றோம். ஆண்டவரை முதல் நாளாகி இன்று முதல் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெளிக்கும் முதலின் ஊற்றினை முள் புதுப்பித்தரலாம். இத்தண்ணீரால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் முது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் விளம்பரத்தில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பிக்கிறேன். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் ஆசீர்வதித்திட வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. தூய் ஆவியாருடன் இருந்து எங்களை இடராது காத்தருள்வராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ, நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்துக்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் தொழுகையும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கொடை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்குள்ள நம்மை தகுதி பெறச் செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும்
உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவதந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று நீதியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவே. இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, விண்மீன் வழி நடத்த ஒரே திருமகனை என்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீ கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழி நடத்தப்படுவோமாக. உமோடு தூய ஆவியானவர் ஒன்றிப்படி இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் உமது அன்பு திருமகனாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் பக்கம் எண் 1399. முதல் வாசகம் பக்கம் எண் 1399. எசேயா இறைவாக்கன் எழுதிய நூல், அதிகாரம் 60, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. பக்கம் எண் 1399. எசேயா இறைவாக்கன் எழுதிய நூல், அதிகாரம் 60, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. முதல் வாசகம். எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே எழுந்திரு, எழுந்து ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிறவினத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் விடிலின் ஒளி நோக்கி நடைபோடுவார். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகிறார்கள். தொலைவிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிறவினத்தார் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும், மிதியான் ஏப்பா ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும்.
சேபா நாட்டினர் யாவரும் பொன்னும் நறுமணப் பொருளும் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை பறைசாற்றுவார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சின்ன செல்லமே உன் பிஞ்சு முகம் தெய்வம் தந்தவரமே, கண்ணுக்குள்ள நீயே செல்ல தங்கமே, நீ கண்ணசைத்தால் போதும் குட்டி தங்கமே. கண்ண மூடி தூங்கு சின்ன செல்லமே, உன் பிஞ்சு முகம் தெய்வம் தந்தவரமே, கண்ணுக்குள்ள நீயே செல்ல தங்கமே, நீ கண்ணசைத்தால் போதும் குட்டி தங்கமே. நானும் தன் தாயாக நீ எந்தன் பிள்ளையாய், மகனே ஒன்றை போடும் இந்த உலகில் காலங்கள் மாறிடும் மாறாத பாசமாய், அன்பே நீயும் இந்த அன்னை வழியும் மகனே என்று நான் அழைக்க, உன் பிஞ்சு உள்ளம் துள்ள கண்டு நான் மகிழ்வேன். உறவே அழைக்கும் அந்த நேரம் என்ன என்று பார்த்திருந்தேன். என் குட்டிய முதே உன் கொல்ல சீப்பே, கொட்டி தவழும் கொள்ளை அழகே, என் குட்டிய முதே உன் கொல்ல சீப்பே, கொட்டி தவழும் கொள்ளை அழகே, கண்ண மூடி தூங்கு சின்ன செல்லமே, உன் பின்முகம் தெய்வம் தந்தவரமே, கண்ணுக்குள்ள நீயே செல்ல தங்கமே, நீ கண்ணசைத்தால் போதும் குட்டி தங்கமே. தந்தையே நானும் தன் சீடனாய் என்றென்றும் உமது விருப்பம் போல் எல்லாம் நிகழும். விந்தையே நிகழ நீரிங்கு வந்தீரே, அதுவே உம்முடைய சித்தமாகட்டும். தோளில் என்னை நீ சுமக்கும் அந்த நேரம் என்னில் என்றும் ஆனந்தமே. காலம் உள்ள நாள் முழுதும் உன்னை மட்டும் என்றும் நானும் போற்றிடுவேன். என் இயேசு ராசா
இரண்டாம் வாசகம் பக்கம் எண் 368, எபேசியருக்கு எழுதிய நூல், அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2, 3 தொடர்ந்து 5 முதல் 6 முடிய. எபேசியருக்கு எழுதிய நூல் பக்கம் எண் 368, அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 3 முடிய, தொடர்ந்து 5 முதல் 6 முடிய. புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 3 மற்றும் 5 முதல் 6 வரை. உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்களிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அதை பற்றி நான் ஏற்கனவே சுருக்கமாக உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக புனித திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிறவின கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கின்றனர் என்பதை அம்மை பொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் விண்மீன் ஏல கண்டோ, அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பக்கம் எண் 7, மத்தேயு எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. பக்கம் எண் 7, மத்தேயு எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவிலுள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் தலைமை குருக்கள், மக்களுள் மறைநூல் அறிஞர் ஆகிய அனைவரையும் ஒன்று கூட்டி மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவிலுள்ள பெத்லஹேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லஹேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே அல்ல.
ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை 1000 ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்குனர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். அதை கண்டபின் எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு இழக்கண்ட விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான்கடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதுவிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவர் இயேசுவினுடைய திருக்காட்சி பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். திருக்காட்சி பெருவிழா என்று சொல்லுகின்ற பொழுது பழைய முறையிலே நாம் சொல்லலாம் என்றால் 3 ராஜாக்கள் விழா என்று கிராமங்களிலே சொல்லுவார்கள், அல்லது 3 அரசர்கள் என்று சொல்லுவார்கள். இந்த விழாவை உலகமெங்கும் சிறப்பாக கொண்டாடுவது வழக்கமாக இருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய ஆசிய பகுதிகளில் அல்லது இயேசு யூத இனத்தை சாராத மற்ற எல்லா பகுதிகளிலும் இன்னும் அதிகமாக, குறிப்பாக ரஷ்ய பகுதிகளெல்லாம் இதை மிகச் சிறப்பாக கொண்டாடுவார்கள். ஏனென்றால் ஆண்டவர் எல்லோருக்குமானவர் என்ற ஒரு விழா. யூதர்களுக்கு மட்டும்தான் அல்லது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு நிலை மாறி இந்த விழாவானது கீழ்த்திசை நாடுகள், மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த அரசர்களாக அல்லது ஞானிகளாக இருக்கின்றார்கள். எனவே கடவுள் எல்லோருக்குமானவர் என்ற ஒரு நிலையில் இதை மற்ற எல்லா நாடுகளிலுமே மிகச் சிறப்பாக கொண்டாடுவது வழக்கமாக இருக்கும். எங்கள் ஊர்லெல்லாம் அந்த படிமுறை இருக்கும், மணியாறு நாட்டாமல் சேருவா அப்படிங்கிறதெல்லாம் நிறையா அந்த படிமுறைகள்லாம் இருக்குது. இன்றைக்கி அந்த 3 தலைவர்களும் பொங்கல் வச்சு ஊரை சுற்றி வருவாங்க. ஊரை எல்லா மக்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பு செய்வாங்க. அந்த 3 இப்போ எல்லாம் அந்த இதெல்லாம் மாறி பொருளாளர் அப்படின்னு மாறி அதை மாற்றணுங்கிறதுக்காகவே திருச்சபை சொல்லுது. இந்த மாதிரி அமைப்பு முறைகள்லாம் தவிர்த்துட்டு தலைவர், செயலாளர், பொருளாளர், ஏன்னா அது பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்தை சார்ந்த வந்துட்டுருப்பாங்க. காலகாலமாக இந்த குடும்பம் தான் அந்த ஊரை வழி நடத்தும் அப்படின்னு அதையெல்லாம் உடைக்க சொல்லுது திருச்சபை. தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படிங்கிற மாதிரியான பணிகளை பகிர்ந்துதாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த படி என்ன சொல்லுது, ஒரு அமைப்பு முறை கிராமங்கள் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கு. அது நீங்கள் பங்கு பெற தனியாக வச்சுக்கோங்க, நாங்கள் தனியாக ஒரு பக்கம் வச்சுக்கிறோம் அப்படின்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆக அதையெல்லாம் இன்றைக்கி அந்த 3 பொறுப்பாளர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பு செய்யக்கூடிய ஒரு சூழல். இவர்கள் தான் இந்த ஊரை வழி நடத்துகிறாங்க. 3 பேர், 3 ராஜாக்கள் அப்படின்லாம் கொண்டாடுவாங்க. அன்புக்குரியவர்களே, இதில் முக்கியமானது இந்த ஞானிகளுடைய பெயர்கள் என்னது? ஞானிகளுடைய பெயர் சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க அப்போ. சின்ன பிள்ளைங்க, சின்ன பசங்க, ஓகே. இப்போ பெரியவங்களுக்கு கஸ்பார் சொல்லுங்கள். போன வருஷமே இது சொன்னேன்னு நினைக்கிறேன். சத்தமாக சொல்லுங்க அப்போ. பேர் என்னது? பேர் என்னது? கஸ்பார் சொல்லுங்கள். கஸ்பார். அடுத்த பேர் சொல்லுங்கள் பெரியவங்க. பல்தசார் சொல்லுங்கள். பல்தசார் சொல்லுங்கள். பல்தசார். இன்னொரு பேர் அடுத்து 3வது மெல்கியோர். கஸ்பார், பல்தசார், மெல்கியோர்.
இதுதான் 3 பேர். இந்த 3 ஞானியர் இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் நினைவூட்டி கொள்ளுது, நம்ம மறந்துடும். அவங்க கொண்டு வந்த பொருட்கள் என்னென்னா பொன், தூபம், வெள்ளைப்பழம். இதுக்கான அர்த்தம் என்ன? பொண்ணுன்னா எதுக்காக ஒரு பொண்ணை கொண்டு வரான்? பொண்ணு வந்து விலை உயர்ந்தது. அரசர்கள் தான் அந்த காலத்தில் கொண்டு இருப்பார்கள். அதனால் இயேசு வந்து ஒரு அரசராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குறியீட்டை காட்டும் விதமாக அங்கே பொன்னானது காணிக்கையாக எடுத்து வரப்படுகிறது. அடுத்து தூபம் அப்படிங்கிறதுக்காக இறைவனை கடவுளை குறிக்கக்கூடியது. அப்போ கடவுளுக்கு தான் அந்த காலத்தில் தூபம் காட்டுவாங்க. பீடத்திற்கு போய் சக்கரியாவெல்லாம் வந்து தூபம் காட்டுவதா நாம் பார்க்குறோம். அல்லது பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படியெல்லாம் தூபம் காட்டணும் அதுக்குன்னே வழிமுறைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இது இயேசு வந்து கடவுள் அப்படிங்கிறதுக்கு குறிக்கி காட்டும். அடுத்து வந்து என்னது? வெள்ளை போலம். அதில் என்னது? அது ஒரு விதமான மருந்து. அது விதமாக மருந்து. அந்த புண்களுக்கும் தடவுவாங்க. அது அடுத்ததாக இறந்தவருடைய உடலிலையும் பூசுவது வழக்கம். வெள்ளை போலம் வந்து இறந்தவருடைய உடல்களையும் பூசுவது வழக்கம். அது என்ன அப்படின்னா உடல் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். உடல் வந்து கெட்டு போகாமல், இன்றைக்கி சொல்கிறாங்களே எம்பாம் பண்ணுறது, அப்படி பதனப்படுத்துதல் அப்படின்ட்டு. அப்போ அந்த இயேசுனுடைய இறப்பை குறிப்பதற்காக, இறப்பு நேரத்தில் இந்த இது பயன்படுத்தப்படும். அதை குறிப்பதற்காகத்தான் வெள்ளைப்போளம் அப்படிங்கிற. அப்போ ஒரு மனிதராக இருந்திருக்கின்றார், ஒரு அரசராக, கடவுளாக ஒரு மனிதராக இருக்கின்றார். அவர் இறப்பை சந்திக்க இருக்கிறார் அப்படிங்கிறத குறிக்கும் விதமாக வெள்ளைப்போளம். இந்த நிகழ்வில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த விழாவில் இந்த 3 நபர்கள், 3 அறிகுறிகள், இதுதான் இன்றைக்கி முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்வோம். ஆனால் ஒவ்வொரு நிலையிலுமே ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஏதாவது ஒரு வகையில் இதை கொஞ்சம் என்ன இந்த செய்தி நமக்கு சொல்லுகின்றது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. உங்களுக்கான விண்மீன் எது, உங்களுக்கான விண்மீன் எது அப்படின்னு நான் போன வருஷம் மறையுரை வச்சேன். இந்த விண்மீன் ஏன் மறைஞ்சு போகுது அப்படின்னு மறையுரை வச்சேன். இந்த விண்மீன் வந்து ஏதோ நீங்கள் தவறான இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அது மறைஞ்சிரும். இவங்க வந்து அவங்களுடைய எண்ணங்கள் வந்து மூவரும் கடவுள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எருசலேமில் இருக்கக்கூடிய ஒரு அரண்மனையில் பிறந்திருப்பாருன்னா அரண்மனையை நோக்கி போகிறாங்க, அங்கே மறைஞ்சு போயிடும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான விண்மீனை தேர்ந்தெடுத்து அந்த விண்மீன் நம்ம போகிற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். வேண்டாம், கடவுளுடைய விண்மீன் எங்கே வழிகாட்டுதோ அப்போ வெளியில் வந்த உடனே திரும்பவும் அந்த விண்மீன் தோன்றுகிறது. அது குழந்தை இருக்கின்ற இடம் வரை அது அவர்களுக்கு வழிகாட்டியது அப்படின்னு சொல்கிறோம். அதைத்தான் நான் போன ஆண்டு வச்சேன். உங்களுக்கான விண்மீன் சரியான விண்மீனா, இல்லை அப்படின்னா அது உங்களை தவறாக வழி நடத்திவிடும் அப்படின்ட்டு நான் வச்சேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த 3 ராஜாக்களுடைய சந்திப்பு என்பது நம்முடைய அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. எப்பொழுதுமே இந்த சந்திப்பு அல்லது இந்த சந்திப்புக்கு இவர்கள் மேற்கொண்ட பயணங்கள் எப்பொழுதுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த பயணங்கள் அப்படின்ட்டு நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சேசாந்திரி ஒரு நூல், எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின நூல், அது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நூல். சமீபத்தில் தான் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த சேசாந்திரி என்ற நூலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராமகிருஷ்ணன் அவர் எழுதியிருப்பார், ஒரு எந்த அளவிற்கு இந்த உலகத்தை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றிலுமே எவ்வளவு நாம் செய்தியை உள்வாங்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அதிகமாக எழுதியிருப்பார். அந்த தேடுதல் அல்லது மக்களை சந்தித்தல் அல்லது நிகழ்வுகளை பார்த்தல் அல்லது ஒரு இயற்கையை பார்க்கிறது, இது ஒவ்வொன்றிலுமிருந்தே நமக்கு பல மாற்றங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையில். இன்றைக்கி வந்து டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறேன். எதுக்காக டூர் போயிட்டு வரணும்? சுற்றுலா என்பது ஏதோ ஒரு சும்மா அப்படி ஜாலி அப்படிங்கிறத விட அங்கே பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, ஒரு குழந்தை வீட்டுக்குள்ளே இருக்கின்ற பொழுது வீட்டில் அம்மா கதவெல்லாம் பூட்டி வச்சுருப்பாங்க, வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா பரபரப்பு, வெளியே போய் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு. அந்த குழந்தை அப்புறம் அந்த ஜன்னல் திறந்துச்சுன்னா, கீழ் ஜன்னல் திறந்து அந்த ஜன்னல் வழியாக மேலே ஏறி பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணும். அல்லது ஏதாவது கூட்டத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்பாவுக்கிட்டே அம்மாகிட்டே வந்து என்னை தூக்கி பிடிங்க, நான் என்ன நடக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும். அல்லது மாடியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த 3 அடி சுவர் தான் இருக்குது. அந்த 3 அடி சுவரை பிடிச்சிக்கிட்டு அந்த குழந்தை அப்படியே தவும், ஏதாவது புதுசாக பார்க்கலாமா, அந்த பக்கம் என்ன இருக்குது, அந்த பக்கம் என்ன இருக்குன்னு. இது மனித இயல்பு. புதிதான ஒன்றை நாம் கண்டுகொள்ள வேண்டும் அப்படிங்கிறது.
அப்போ அதைத்தான் சொல்கிறார், நம்ம ஒவ்வொரு பயணத்திலுமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை அறிந்து கொள்ளுகின்றோம். இந்த பயணம் நம்முடைய வாழ்க்கையில் நிறையா கற்றுக் கொடுக்கின்றன அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய ஒரு கூற்றாக இருக்கின்றது. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு வரலாற்றில் முக்கியமான ஒரு இந்த நூற்றாண்டு, அதாவது 1900களில் பிறந்து போராளியாக மரித்த ஒருவர் சே குவாரா அப்படின்ட்டு. சே குவாரா நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இளைஞர்கள் பனியன் போட்டு திருவாங்க, என்ன சொல்ல, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பனியனில் சே குவாரான்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அவனுக்கும் சே குவாராக்கும் சம்மந்தமே இருக்காது. இந்த சே குவாரா அப்படிங்கிற ஒரு போராளி, மிகப்பெரிய ஒரு போராளி, அவர் ஒரு டாக்டர், ரொம்ப பணக்கார மனுஷன், அர்ஜென்டினாவில் பிறந்தவர், ரொம்ப பணக்கார மனுஷன். அப்போ டாக்டர் தொழில் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஆசை, இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும், பக்கத்தில் இருக்கிற நாடெல்லாம் ஏன் போய் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு 23 நாள் பைக் எடுத்துக்கிட்டு போகிறார். பைக்கில் போகிறார் அவரும் அவருடைய நண்பரும். அது பார்த்தீங்கன்னா மோட்டார் பயணம் அப்படின்னு நீங்கள் உங்கள் யூடியூப்பில் அடித்தா அது படமாக மோட்டார் பயணம்னு கேட்டு பாருங்கள். அந்த பயணத்தை எதுக்குன்னா இந்த உலகத்தில் இருக்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு வருவோன்ட்டு. அவர் பணக்காரர், டாக்டர். அவர் போகும்போது பார்க்குறாரு, அங்கே நீங்கள் எல்லாம் யார் அப்படின்னு சொல்லி, நாங்கள் டாக்டர், தொழுநோயாளி, அந்த பக்கம் தொழுநோய் அதிகமாக இருக்குது, நாங்கள் தொழுநோயா சிகிச்சை வந்திருக்கலாம் அப்படின்ட்டு சும்மா போய் சொல்கிறாங்க. அப்போ அப்படியா, அப்போ இங்கே ஒரு தொழுநோயாளர்கள் மையம் இருக்குது அப்படின்ட்டு அந்த மையத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த கிராமத்தில் பார்த்தா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது அவரை மாற்றுகிறது, வாழ்க்கை அப்படியே மாற்றுது. எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு அவர் போன மனுஷன் அங்கேயே தங்குறார். அந்த கிராமத்திலே தங்கி அவங்களுக்கு சிகிச்சை அளிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ சிகிச்சை அளிக்கின்ற பொழுது அந்த ஊரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே போகிறாரு. அங்கே பயங்கரமான வறுமை, கண்ணு முன்னாடியே பால் இல்லாமல், உணவு இல்லாமல் குழந்தைகள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் முடிவு பண்ணுறாரு, ஐயோ என்ன அப்படி செத்துக்கிட்டு இருக்காங்க, நான் டாக்டரு, என்னால் மருந்து கொடுக்க முடியும், ஆனால் காசு கொடுக்க முடியாது, வறுமை எப்படி நான் போக்குறது அப்படின்ட்டு அவர் அப்போ அதான் அமெரிக்காவை எதிர்த்து, அமெரிக்க ஏகாதிபத்தியம், இது எதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்க ஏகாதிபத்தியம், தென் அமெரிக்க நாடுகள். அப்போ அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அங்கு போர் நடக்குது. அதில் ஒரு பகுதி தான் கியூபா அப்படிங்கிறது, விடுதலை அப்படிங்கிறது. கியூபா இன்னைக்கு வரைக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக, அதிபருக்கு என்ன சிகிச்சையோ அதே தான் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதனுக்கும் அதே மருத்துவமனையில் அதே சிகிச்சை நடக்கும். இன்றைக்கி வரைக்கும் அது போயிட்டுருக்கு. அவங்க சே குவாரா உருவாக்குன ஒரு நாடு, ஃபிடல் காஸ்ட்ரோவை அதிபராக்குனது அவர். இதுதான் அவருடைய வாழ்க்கை. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் சே குவாரா. அப்போ அவர் ஒரு டாக்டராக, ஒரு பணக்காரனாக இருந்தது, ஒரு போராளியாக அவரை மாற்றியது எது அப்படின்னா அந்த பயணம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பயணத்தில் நாம் போகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, ஒவ்வொன்றையுமே நாம் நுணுக்கமாக நாம் பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு படைப்பிலும், ஒவ்வொரு பயணத்திலும், ஒவ்வொரு நபரிலும் நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம். நிறைய நேரங்களில் நம்ம போவோம், இங்கேருந்து மதுரைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக போகிறோம் அப்படின்னோம்னா நம்ம பேசிக்கிட்டு போகலாம், அல்லது தூங்கிக்கிட்டு போகலாம், அல்லது கவனிக்காமல் ஏதோ ஒரு சிந்தனையில் போயிட்டுருப்போம். போயிட்டுருக்கும்போது ஒரு அழகான ஒரு காட்சி இருக்கலாம், அல்லது அழகான ஒரு ஊர் இருக்கலாம், அதெல்லாம் கடந்து போயிருப்போம். திரும்பி வரும்போது பார்ப்போம், இந்த வழியாக வந்தோம், போகும்போது பார்க்கவே இல்லை, இல்லை இந்த வழியாக தான் பஸ்ஸு போச்சு, இதை பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆக அந்த பயணத்திலே நாம் ஒவ்வொரு பயணத்திலையுமே மேற்கொள்கின்ற பொழுது பல நேரங்களில் நிறைய மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டு போவோம். சுற்றுலா போகிறோமா, வீட்டு பிரச்சனை இறக்கி வைக்கவே மாட்டோம், போய்கிட்டே இருப்போம். ஆக இந்த பயணம் போகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, நிறைய காரியங்களை நமக்கு அந்த பயணம் கற்றுக் கொடுக்கும். சந்திக்கக்கூடிய நபர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். அந்த ஒரு இயல்பை இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு சிறப்பாகவே சொல்லுகின்றது. இன்றைக்கி இயேசு பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இவங்களுக்கு எப்படி இருந்தது, எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் அதான் ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்பொழுதுமே தேடுதலில் இருப்பார்கள். அவங்க கீழே பார்த்தா புத்தகத்தில் வாசிச்சுட்டு இருப்பாங்க. மனிதரோட பேசினோம்னா இந்த மனிதர் எப்படி அப்படின்னு அவங்கள படிச்சிருவாங்க. அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும், ஒவ்வொரு இடத்தையுமே அவர்கள் ஆய்வு, இந்த உலகம் அழகாக இருக்குதே அப்படின்ட்டு ஒவ்வொன்றையுமே அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பி பார்ப்பாங்க, அல்லது ரசித்து ருசித்து பார்ப்பார்கள். அந்த ஒரு நிலையில் தான் இன்று இந்த 3 ஞானியர்களுடைய வாழ்க்கையை நினைத்து பார்ப்போம். எல்லா பேரும் இருப்பாங்க. இந்த 3 ஞானியர்களுக்கு மட்டும் எப்படி அந்த நட்சத்திரம் தெரிஞ்சிச்சு? எல்லாத்துக்கும் தானே தெரிஞ்சிருக்கும். ஆக நட்சத்திரம் தோன்றியது எல்லாரும் இவங்க 3 பேர் கண்ணுக்குமா மட்டுமா பட்டிருக்கோம், நினச்சி பாருங்கள். ஆனால் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய அறிந்து கொள்ள வேண்டும், தேடி அதை சென்றடைய வேண்டும் என்ற ஒரு உள்ள தாகம் இருந்ததனால்தான் அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த புதிதாக தோன்றியிருக்கக்கூடிய நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை பற்றி ஏதாவது இருக்குதா என்ற ஒரு செய்தியை அவர்கள் உற்று நோக்கி, எனவே இந்த நட்சத்திரத்தை நாடுவோம், ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அந்த ஞானிகள் தங்களுடைய பயணத்தை தொடங்குகிறார்கள்.
ஆக தொடங்குகின்ற பொழுதுதான் அங்கு நான் சொன்னது இடையூறுகள் இருந்திருக்கலாம். ஆனால் அங்கு இடையூறுகளை தாண்டி அவர்கள் சென்று அங்கு சந்திக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருளாற்றலை பெற்றுக்கொள்கிறார்கள். நெடுஞ்சான் கிடையாக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுது அவருடைய பாதை மாற்றம் அடைகின்றது. கடவுளை எச்சரித்து, நீங்கள் ஏரோதிடம் திரும்பி செல்ல வேண்டாம், நீங்கள் மாற்று வழியை தேடுங்கள் என்று சொல்லி மாற்று வழியிலே அவர்களை அனுப்பி வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதுதான் சிந்திப்பினுடைய அனுபவம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதரோடும் நாம் பேசுகின்ற பொழுது விளையாட்டாகவே வாழ்க்கையை போக்கிவிட்டோம் என்றால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. வாழ்க்கையில் நாம் பயணம் மேற்கொள்கின்ற பொழுது எல்லா நேரங்களிலும் விளையாட்டாகவே எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒவ்வொரு இயற்கையும் அனுபவிக்க முடியாது. நான் கடலிலே சென்று குளிக்கிறேன் என்றால் குளித்துவிட்டு நான் திரும்பி வரலாம். இந்த கடல் ஏன் இப்படி கொந்தளிக்கின்றது, இந்த அலை ஏன் இப்படி வந்துவிட்டு மீண்டும் அமைதியாக செல்லுகிறது என்பதை குறித்து ஒரு எழுத்தாளன் சிந்திப்பான், ஒரு மாற்றத்துக்குரியவன் சிந்திப்பான். ஏன் இந்த மனிதர் நேற்று வரை இப்படி இருந்தார், இன்று ஏன் இப்படி உரையாடுகிறார் அல்லது செயல்படுகிறார் என்று மாற்றம் தெரிகின்ற பொழுது அவரை குறித்து சிந்திக்க தொடங்குவார்கள். அப்பொழுது அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் அல்லது அந்த மனிதரை புரிந்து கொள்ளலாம். அந்த மனிதரை புரிந்து கொண்டு ஒருவேளை அவர் ஒரு ஆபத்தில் இருந்தால் அல்லது துன்பத்தில் இருந்தால், ஒரு குழப்பத்தில் இருந்தால் அவரை நாம் அண்டி அந்த குழப்பத்திலிருந்து எழுந்து வர செய்யலாம். ஆனால் நாம் பல நேரங்களில் நம்முடைய சந்திப்புகள், நம்முடைய பயணங்கள் எல்லாம் பொழுதுபோக்காகவும் அல்லது விளையாட்டாகவும் சென்று விடுகின்றது, அல்லது மேலோட்டமாக இருந்து விடுகின்றது. எனவே தான் ஹாய் அப்படின்ட்டு போயிடும். அதனால தான் நான் சொல்வேன், திருப்பலி முடிந்தவுடன் உங்களுடைய அன்பிய மக்களை சந்தியுங்கள். திருப்பலி முடிந்தவுடன் நம்முடைய பங்கு மக்களை, நீங்கள் அறியாத ஒருவரை இன்று நீங்கள் சந்தித்து விட்டு சொல்லுங்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள், ஏன் இத்தனை வாரம் திருப்பலிக்கு வரவில்லை, ஏன் உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், ஏன் உங்களை அதிகமாக பார்க்க முடியவில்லை, ஏன் அதிக கூட்டங்களுக்கு நீங்கள் வருவதில்லை, இதையெல்லாம் கேட்டு பாருங்கள். உங்களுடைய சந்திப்புகள் அருமையானதொரு சந்திப்பாக, திருக்காட்சியாக மாறிவிடும். உங்களுடைய பேச்சுக்கள் திருக்காட்சியினுடைய பேச்சுக்களாக மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையிலே, அவருடைய வாழ்க்கையிலே அந்த திருக்காட்சியில் ஏற்பட்ட அந்த மாற்றம் அந்த மனிதர்கள் மத்தியிலே வரும். இதுதான் அன்புக்குரியவர்களே இந்த சந்திப்புகள், பயணங்கள் நமக்கு ஏற்படுத்தக்கூடியது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பயணத்தையும் சந்திப்புகளையும் நாம் நமதாக்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். விவிலியத்தை புரட்டி பாருங்கள், தொடக்கத்திலிருந்து இறுதி வரை சந்திப்புகள் தான், பயணங்கள் தான் இன்று நம்மை இங்கு அமரச் செய்திருக்கின்றது. அன்று ஆபிரகாம் யாவையரனுடைய சந்திப்பு தான் ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது, அல்லது புதிய ஒரு வரலாற்றை எழுதியிருக்கிறது. நினைத்து பாருங்கள், நீ இந்த மண்ணை விட்டு வெளியே வர வேண்டும், நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சந்திப்பு அவருக்கு ஆழமான நம்பிக்கை ஊட்டி அவரை பயணம் மேற்கொள்ள வைக்கின்றது. அல்லது மோசே தப்பி வந்து ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது யாவை இறைவன் அவரை சந்திக்க, உன்னை வைத்து நான் செய்வேன், என்னால் என்ன செய்ய முடியும், ஏற்கனவே என்னை கொல்ல தேடு இல்லை, உன்னை வைத்து நான் அதிசயங்கள் நான் செய்ய காத்திருக்கிறேன், மாற்றங்கள் வரும், இந்த மக்களை உன்னால் தான் விடுவிக்க முடியும். ஏனென்றால் நீ இயல்பிலேயே நீ துடிப்புள்ளவன், இயல்பிலேயே நீ அரட்சணம் உள்ளவன். மோசே ஒன்று சும்மாவெல்லாம் தேர்ந்தெடுக்கலை, அவனுக்கு அரட்சணம். தன்னுடைய இனத்தானை அங்கு கொலை செய்கின்ற பொழுது அவரால் பொறுக்க முடியல, அதனால் அங்கே குத்தி கொண்டுட்டு ஒடியாடுறான். அப்போ அந்த அரட்சினம், இயல்பிலேயே நீ ஒரு அரட்சினம் கொண்டவர், தவறு நடக்கின்ற பொழுது அங்கு தட்டி கேட்டவன், உன்னால் முடியும் என்று அவனை தேர்ந்தெடுக்கின்றான். நோவாவை தேர்ந்தெடுக்க, நீ நல்லா இருக்கிற, உன்னை வச்சு இந்த உலகத்தை புதுப்பிக்கணும். நோவாவுக்கும் கடவுளுக்குமான சந்திப்பு அங்கே புதிய ஒரு உலகை உண்டு பண்ணுகின்றது. அடுத்து அப்படியே வரிசையாக பார்க்கின்ற பொழுது எலியாவாக இருக்கலாம், எஸ்ஐயாவாக இருக்கலாம், எலிசாவாக இருக்கலாம், எரேமியாவாக இருக்கலாம், இவங்களுடைய அழைப்புகள் எல்லாம் போய் கொஞ்சம் வாசித்து பாருங்கள். எல்லாருமே மறுப்பாங்க. ஆண்டவருக்கும் அவர்களுக்குமான அந்த சந்திப்பு முதல்ல தொடங்கும், இயலாமையில் தான் தொடங்கும். ஐயோ எனக்கு பேச தெரியாது, என்னுடைய உதடுகள் ரொம்ப தீட்டுப்பட்டதாக இருக்குது, நான் பாவி, என்னை விட்டுருங்க, இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. யோனா இறைவாக்குனர் எடுத்து பார்ப்போம், எவ்வளோ தப்பிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண. ஆனால் இந்த சந்திப்புகள், தொடர் சந்திப்புகள் அங்கு அந்த இஸ்ரேல் மக்களுடைய மாற்றத்திற்கும் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கும் எவ்வளோ பயனுள்ளதாக இருந்துச்சு. அன்னை மரியாளுக்கும் ஆண்டவருக்குமான சந்திப்பு கபிரியேல் தூதர் வழியாக மீட்பின் பயணம், புதிய பயணம் தொடங்குகின்றது. எலிசபெத்திற்கான சந்திப்பு, தூய் ஆவினால் அந்த குழந்தை வயிற்றினுள்ளே துள்ளி கொண்டு இருக்கின்றது. அது இருவரும் கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிகழ்வு. அது இயேசுவும் சக்கையும் சந்திப்பு, இயேசு மத்தையும் சந்திப்பு. அல்லது அடுத்ததாக தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் பவுலடியாரும் இயேசுவும் அவர்களுக்கான சந்திப்பு. ஒவ்வொரு சந்திப்பை நினச்சி பார்ப்பான். இந்த சந்திப்பு எல்லாமே மாற்றத்தை கொண்டு வருது. இன்றைக்கி 2வது வருஷத்தில் அதுதான் வந்து பவுலடியார் சொல்கிறார் எபேசு நகர மக்களுக்கு. ஒரு குறித்த காலகட்டத்தில் இந்த செய்தியானது, என்னை அழைச்சிருக்கிறார் இந்த செய்தியை கொண்டு வர்றது. குறித்த காலகட்டத்தில் ஒரு பகுதியில் தான் இருந்தது. அதை தாண்டி பிற இன மக்களுக்கு கொண்டு செல்லப்படுவது தான் கடவுளுடைய திருவுளமாக இருக்குது. அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்.
ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் குறுகியதாக இருந்துச்சு. இப்போ புறையின மக்களுக்கு அந்த செய்தியானது கொண்டு செல்லப்படும். அப்படி கொண்டு செல்லப்பட்ட வகையில் தான் அன்புக்குள்ளே நீங்களும் நானும் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். ஒரு தோமையார் மேற்கொண்ட ஒரு பயணத்தினால் தான் நாம் இங்கு கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். ஒரு தோமையார், ஒரு அருளானந்தர் மேற்கொண்ட பயணத்தினால் தான் இங்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். ஒரு சவேரியார் மேற்கொண்ட பயணத்தினால் தான் நாம் இங்கு கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு பயணமும் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். எனவே தான் மனிதர்களை அதிகமாக சந்திக்க வேண்டும், மனிதர்களோடு அதிகமாக உரையாட வேண்டும், மனிதர்களோடு பயணிக்க வேண்டும். நம்முடைய பயணங்களை விளையாட்டாகவும் அல்லது பொழுதுபோக்காகவும் பல நேரங்களில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக நம்முடைய பயணங்கள் அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நான் இன்றைக்கி கொடைக்கானலுக்கு போயிட்டு வரேன் குடும்பத்தோடு அப்படின்னா அங்கே போய் சண்டை ஓட்டு வருவாங்க. நிறையா பேர் குடும்பம் நிறையா பார்க்கலாம். அங்கே போய் சண்டை ஓட்டுட்டு இருப்பாங்க, நீ எதை செய்யின்ட்டு போகிறதே அங்கே ஒரு மன அமைதிக்காக. ஆனால் அங்கே போய் சண்டை போட்டு வருவோம். அப்போ அந்த பயணம் எதற்காக? எனவே இன்று நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால் இன்று திருக்காட்சி பெருவிழா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த திருக்காட்சி பெருவிழாவுடைய பயணத்தை நினைத்து பார்ப்போம். அவர்களுடைய மேலான எண்ணங்கள் அந்த விண்மீனை பார்க்க செய்தது. அவருடைய மேலான எண்ணங்கள், கடுமையான பணிகள் இருந்தாலும் பயணங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம இயேசுவை சந்தித்து விடலாம் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தது. அது தடைகளையும் தாண்டி அவர்கள் செல்லுகிறார்கள், அங்கு மாற்றம் ஏற்படுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய மனித வாழ்க்கையிலே கடவுளை ஏதோ நேரடியாக நம்மை மோசையைப் போல நாம் சந்திக்காமல் இருக்கலாம் கடவுள் நம்மை, அல்லது எசாயாவை போல நம்மை நேரடியாக கடவுள் சந்திக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்மோடு வாழக்கூடிய இந்த மனிதர்களின் வழியாக நம்மை சந்திக்கின்றார். எனவே ஒவ்வொரு சந்திப்பையும் நான் அர்த்தமுள்ள வகையில் எடுத்து பார்ப்போம். ஒருவரோடு பேசுகின்ற பொழுது சொல்லுவாங்க, உங்கள் முகத்தை பார்த்து பேசுங்க. அவ்வளோ எளிதல்ல. சொல்லுவாங்க, முகத்தை பார்த்து பேசுங்க, கண்ணை பார்த்து பேசுங்க அப்படின்ட்டு. அவ்வளோ எளிதல்ல. ஒருவர் மற்றவருடைய முகத்தையும் கண்களையும் பார்த்து பேசுகின்ற பொழுது அங்கு ஆழமான அன்பு வரும், கரிசனை வரும், ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் வரும். அவருடைய வளர்ச்சிக்கு நாம் உதவி செய்வோம். பல நேரங்களில் அப்படியே பார்த்து பேசிட்டு ஹாய்ன்னு போயிடுவோம். அன்புக்குறளே, இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் நினைத்து பார்ப்போம். நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் வழியாக எனக்கு மாற்றம் வந்திருக்கின்றதா, அல்லது நான் சந்திக்கக்கூடிய மனிதர்களை என்னுடைய வாழ்வியல் மூலமாக நான் மாற்றி இருக்கின்றேனா, அல்லது என்னுடைய பயணத்திலே எந்த அளவிற்கு என்னுடைய வாழ்விலே பல்வேறு அனுபவங்களை பெற்று கொண்டிருக்கிறேன் என்பதையெல்லாம் நினைத்து பார்ப்போம். சேக்குவரா அதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டு. மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பம், திராட்சை தோட்டங்கள் அதிகம் அவருடைய இல்லத்திலே, ஏக்கர் கணக்காக வைத்திருந்தார்கள். டாக்டராக இருக்கின்றார். ஆனால் தொழுநோயாளரை சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களோடு தங்கி விடுகின்றார். அங்கு தங்குகின்ற பொழுது எழுகின்றது, அங்கு இறப்பு ஏற்படுகின்றது வறுமையினால். அந்த வறுமையினால் இறப்பை பார்க்கின்ற பொழுது, நான் டாக்டர் என்றால் உடல்நலத்தை சரிபடலாம், உள்ள நலத்தையும் இந்த சமூகத்தையும் மாற்ற வேண்டுமென்றால் நான் ஒரு போராளியாக மாற வேண்டும் என்று முடிவெடுக்கின்றார். இதுதான் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். எனவே இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நம்மதாக்கிக் கொள்வோம். இந்த ஞானிகளுக்கு ஏற்பட்ட மாற்றம், ஒரு எசையாவுக்கு, ஒரு மத்தேயுவுக்கு, ஒரு மரியாவுக்கு ஏற்பட்ட மாற்றம், எலிசபெத்துக்கு ஏற்பட்ட மாற்றம், மதலேன் மரியாளுக்கு ஏற்பட்ட மாற்றம், இவ்வாறு பல நிலைகளில் இந்த சந்திப்புகள் பயணங்களும் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. எனவே அன்புக்குள்ளே, அந்த பயணத்தின் வழியாக, சந்திப்பின் வழியாகத்தான் நீங்களும் நானும் தோமையாரின் சந்திப்பும், அருளானந்தருடைய சந்திப்பும் பயணமும், சவேரியோடைய சந்திப்பும் பயணம் தான் நம்மை மாற்றி இருக்கிறது. எனவே நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரையும் அர்த்தமுள்ள வகையில் சந்திப்போம், அர்த்தமுள்ள வகையில் பேசுவோம். விளையாட்டாக பேசுவது ஒரு புறம் இருந்தாலும் வாழ்க்கை முழுவதுமே அப்படிப்பட்ட உரையாடல்களாகவே இருந்துவிட்டு போய்விடக்கூடாது. எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் இறையாட்சிக்குரிய அன்பு பிள்ளைகள். எனவே ஞானிகளைப் போல நாம் அனைத்தையும் மேல் நோக்கி பார்த்து எல்லாவற்றையும் அர்த்தமுள்ள வகையை சந்திப்பாக மாற்ற இறையல் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். எழுந்து நம்பிக்கை அறிக்கிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு
உடைய மன்றாட்டுக்களை என்னுடைய திருவிழா எடுத்து வைப்போம். ஆண்டவர் திருக்காட்சி பெருவிழாவினை கொண்டாடுகிற நாளில் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவையின் தலைவர்களுக்காகவும் இறை மக்களாகிய எங்களுக்காகவும் அன்றாடியோம். எருசலேமே ஒளி வீசு, ஆண்டவர் உன்மீது எழுந்தருள்வார், அவரது ஆட்சி மீது தோன்றும், பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர் என்கிற எசையாவின் இறைவாக்கு புதிய எருசலேமாகிய திரு அவையில் மெய்ப்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளே, நீதி தலை தோங்குவதாக, நிலா உள்ள வரையில் மிக ஸ்தானம் நிலவுவதாக என்ற திருப்பாடு வரிகள் நாங்கள் வாழுகின்ற இக்காலகட்டத்தில் உலகாலும் தலைவர்களுக்கும் நாடாளும் ஆட்சியாளருக்கும் பொருந்துவனவாக. நீ மிகுந்த சமாதானமும் செழிக்கும் பூமியாக இந்த பூ உலகை மாற்றிட அல்லாத அனைத்து மக்களுக்கு உண்மையான கிறிஸ்து பிறப்பு விழாவாக அமைந்திருந்தது. நாங்கள் பெற்ற விசுவாச ஒளிக்காக நன்றி செலுத்தும் வேளையில் இன்னும் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கும் இனங்களுக்கும் நாங்கள் நற்செய்தியின் தூதுவர்களாய் அமையவும், மறைபரப்பு பணிகளில் ஏற்கனவே ஈடுபட்டுள்ளோர் உமது ஆற்றலை முழுமையாய் உணர்ந்து தொடர்ந்து பயணிக்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவருடைய இரக்கப்பெருக்கத்தை மன்றாடுவோம். இரக்கத்தின் ஒற்றை இறைவா, இதோ நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சந்திப்பும், பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்
மாற்றிட நீ பிறந்தாய் எனக்காகவே. ஏழாமுள்ள தாயும் மகரிவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரையவர் அனைத்தவர்களுக்காகவும் உமது கையிலே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிரணியும் வெள்ளைப்பழமும் இப்போது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகிறார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினீ. சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானகத் தூதர் முதன்மை வானகத் தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோருடன் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி வாழ்த்துவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சி அழிந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத்தாயே தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூயதாக்க வேண்டும் நம்மை கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி தம் சீரர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது:
அனைவரும் வெற்றி உள்ளங்கள். உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே அவரிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள். எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை வெறுப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தளம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநீராக அனைவரோடும் இங்கு குழுமி இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திரலாம். இறைவா, இந்த நாளுக்காக, இந்த வாரத்திற்காக, மாதத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். புதியதொரு ஆண்டிலே நாங்கள் நுழைந்திருக்கின்ற வேளையில் இன்று திருக்காட்சி பெருவிழாவின் மூலமாக எங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றேன். அன்பு இறைவா, யூத மக்களை தாண்டி, இஸ்ரேல் மக்களை தாண்டி பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழியாக இந்த திருக்காட்சியானது எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. எல்லோருக்குமானவர், எல்லா மக்களையும் ஒருங்கிணைப்பதற்காக வந்தவர் என்ற இந்த அருமையான விழாவானது எங்களுக்கு நம்பிக்கையூட்ட கடவதாக. இந்த விழாவின் மூலமாக நாங்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை பெறுவதோடு மட்டுமல்லாமல் நாங்களும் மற்றவர்களுக்கு இந்த இறை செய்தியை எடுத்துரைப்பவர்களாக எங்களுடைய வாழ்வின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக எடுத்துரைத்து நாங்கள் இன்னும் பிறருக்கு இறையாட்சியை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக, இறைவன் இன்னும் எல்லோருக்குமானவர் என்று எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை உருவாக்கிடலாம். இறைவா, திருக்காட்சி பெருவிழாவை நாங்கள் கொண்டாடிய வேளையிலே, இந்த நாளிலே அவருடைய பயணத்தையும் சந்திப்பையும் குறித்து நாங்கள் சிந்தித்திருக்கின்றோம். பயணமும் சந்திப்புகளும் எப்பொழுதும் வாழ்க்கையில் அர்த்தமுள்ள மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் சீர்தூக்கி பார்த்திருக்கின்றோம். எங்களுடைய பயணங்கள் எப்பொழுதாக இருந்துவிட வேண்டாம். எங்களுடைய சந்திப்புகள் எப்பொழுதும் பொழுதுபோக்கான சந்திப்பாக இருந்துவிடக்கூடாது என்பதை எங்களுக்கு நிதாமி அறிவுறுத்தி, ஒவ்வொரு மனிதரையும் சந்திக்கின்ற பொழுது அவரை கரிசனையோடும் அன்போடும் இரக்கத்தோடும் நோக்கி அவர்களோடு உரையாடல் வழியாக அவருடைய வாழ்வை தரத்தை உயர்த்தவும், அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கவும், அவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கவும், இன்னும் நாங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களின் வழியாக எங்களுக்கு ஆறுதலை பெற்றுக்கொள்ளவும், எங்களுக்கான வழிகாட்டுதலை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளவும், இவ்வாறு சந்திப்புகள் ஒருவர் மற்றவரை தேற்றக்கூடிய அன்னை மரியாள் எலிசபெத்துக்கான சந்திப்பாக அமைய நீர் எங்களுக்கு துணையாக இருந்து இந்த சந்திப்புகளின் வழியாக, மனங்களின் வழியாக எங்களுக்கு மாற்றங்களை தந்திரலாம். எங்களுடைய வாழ்வில் இந்த ஆண்டு முழுவதும் பயணிக்கக்கூடிய இந்த பயணத்திலே எதையெல்லாம் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், எதையெல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்விலிருந்து தூர எறிந்துவிட வேண்டும், தவறான பாதையில் எதிலெல்லாம் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் எங்களுக்கு அறிவுறுத்தி எங்களை சரியான பாதையில் திருக்காட்சியிலே அவர்களை வழிநடத்தியது போல எங்களையும் வழிநட எங்களுடைய பாதையை மாற்றி உம்மை போல நாங்கள் வாழ, உம்மை வழிகாட்ட, நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருள் தந்திரலாம். இன்னும் தங்களுடைய குடும்பத்தின் சிறப்பு கருத்துக்களுக்காக இறைவனில் செய்யக்கூடிய பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்திரலாம். தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்விற்காக இறைவனில் செய்யக்கூடியவர்கள், குழந்தை செல்வங்களுக்காக இறைவனில் செய்யக்கூடியவர்கள், தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, இன்னும் நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள், போட்டித் தேர்வை எதிர்நோக்கி இருக்கின்ற பிள்ளைகள், படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், இவ்வாறு ஒவ்வொரு நிலையிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுத்து இந்த ஆண்டு நல்லதொரு ஆண்டாக அமைய இந்த திருக்காட்சி பெருவிழா எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையிலே எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தரலாம். உயிர் தழுவோம் என்றது
இந்த திருமொழியின் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்குகந்தவராய் இருந்தோர் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாகும் இப்போழ்ந்தேத்தும் பரம்பரலும் கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆட்சி நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இந்த சமூகத்திலும் வளர இறையில் வேண்டி மன்றாடுவோமாக. எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுணர உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கழக்கமுமின்றி நலமோடும் வளமோடும் வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவரைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் நலவாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அருளும் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொரு மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை பயந்து கொள்வோம். செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி வந்து கழைக்கப்பட்டு நம்ம ஒருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தம்மை காத்து நிலை வாழ்வு கொண்டு செல்வனவாக. ஆமென்.
எம்மில் வருவாய், எம் உள்ளம் எழுவாய். மாறா அன்பில் கலந்த உறவே என்றும் எழுவாய், என் நெஞ்சில் எழுவாய். கல்வாரி கனவுகள் நனவாக, அப்பமும் ரசமும் உணவாக. கல்வாரி கனவுகள் நனவாக, அப்பமும் ரசமும் உணவாக. இன்பம் இன்பம் வாழ்வில் என்றும் பேரின்பம், உயிர் தரும் உணவே எம்மில் எழுவாய். உறவாய் எம்மில் வந்தருள்வாய். பாவ இருளை போக்கும் ஒளியே, அப்ப வடிவே நல் மறை பொருளே. தேவ உறவே நிறைந்த விரும்பே, நித்தம் வருவாய், உன் சித்தம் தருவாய். எம்மெல்லி எழுந்துமை உறவானாய், உள்ளத்து அன்பினால் உயிரானாய். எம்மெல்லி எழுந்துமை உறவானாய், உள்ளத்து அன்பினால் உயிரானாய். இன்பம் இன்பம் வாழ்வில் என்றும் பேரின்பம், உயிர் தரும் உறவே எம்மில் எழுவாய். உறவாய் எம்மில் வந்தருள்வாய். உயிர் தரும் உணவே எம்மில் எழுவாய். உறவாய் எம்மில் வந்தருள்வாய். இறைவா வாரும், உணவாய் வாரும். இறைவா வாரும், உணவாய் வாரும். இறைவா வாரும், இறைவா வாரும். உயிர் தருமே எழுவாய். உறவாய் எம்மில் வந்தருள்வாய். திருமண அறிவிப்பு. நமது மறை மாவட்டம் நமது பங்கு கம்பத்தை சார்ந்த சிவப்பிரகாசம் மகேஸ்வரி இவருடைய மகள் மஞ்சு பாசினி என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை பங்கு ஜான் போஸ்கோ ராஜன் விஜயகுமாரி இவருடைய மகன் ஃபெலிக்ஸ் ராஜன் என்பவருக்கும் திருமணம் ஏற்பாடாயிருக்கின்றது. இது முதல் அறிவிப்பு. இந்த திருமணத்தில் தடைகள் எதுவும் இருப்பின் பங்கு பணியாளரிடம் தெரிவிக்க வேண்டியது பங்கு மக்களுடைய கடமை. மஞ்சு பாசினிங்கிறது அந்த தாய் தான், அவங்களுக்கு தான் திருமணம். 4/1/2026 இன்று ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா. நாளை புனித யோவான் நியூமன் நினைவு, செவ்வாய்க்கிழமை புனித ஆண்ட்ரூ பெசட் நினைவு, புதன்கிழமை புனித பெனாப்போந்து ரெய்முந்து நினைவு. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழா, ஆண்டின் பொதுக்காலம் முதல் ஞாயிறு. இன்று திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். வின்சென்ட் தே பவுல் சபை கூட்டம் நடைபெறும். மரியாயின் சேனை கூட்டம் நடைபெறும். அன்புக்குரியவர்களே, கடந்த 2ஆம் தேதி நம்முடைய கூடலூரிலே நற்கருணை பவனியானது நடைபெற்றது. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் எப்பொழுதுமே நற்கருணை பவனி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப எனக்கு ஆர்வம் உண்டு. நம்முடைய பங்கில் அதற்கான சூழல் இல்லை. இந்த ஆண்டு கூடலூரில் திருவிழா, கோவில் இல்லாதனால திருவிழாவும் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்ததுனால ஏதாவது ஒரு வகையிலே அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், மகிழ்ச்சியூட்ட வேண்டும் என்பதற்காக நான் நற்கருணை பவனி வைத்தால் என்ன என்று சொன்னேன். அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இதுவரைக்கும் எங்களுக்கு என்னன்னு தெரியாது, நீங்கள் வச்சிங்கன்னா நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்போம் என்று. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏறக்குறைய 2.25 மணி நேரம் ஊர்வலமானது இருந்தது. எல்லா தெருக்களுக்கும் சென்று நற்கருணையை பவனியாக எடுத்து சென்றோம். மக்கள் அவ்வளவு அருமையான வகையிலே ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். எல்லா மக்களும், சிஎஸ்ஐ மக்களும் சரி, இந்துக்களும் சரி, எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா தெருக்களையும் தூய்மையாக வைத்திருப்பதும், அல்லது பவனியிலே ரொம்ப அருமையாக பக்தியாக எல்லாரும் பாட்டு பாடி பவனியாக சென்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் ஆண்டிற்கு ஒரு முறை திருவிழா அங்கே நடந்தாலும், ஒரு வேளை அவர்களுடைய திருவிழா மே மாதம் 1ஆம் நாள் வரும், அந்த நாளோ அல்லது
திருவுடல் திருரத்த பெருவிழாவுக்கு கட்டாயம் நம்முடைய பங்கின் சார்பாகவே பகல் நேரத்தில், ஏன்னா இரவு நேரத்தில்னா ஃபுல்லாக லைட்டு கட்டணும், பகல் நேரத்தில் கூடலூரில் இந்த ஒவ்வொரு ஆண்டுமே நற்கருணை பவனி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான ஒரு எண்ணமாக இருக்கின்றது. எனவே அந்த வகையில் கூடலூர் மக்களை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். ரொம்ப நேர்த்தியாக என்னெல்லாம் நம்ம அறிவுறுத்தணுமோ அதையெல்லாம் அவர்கள் செய்து சிறப்பாக கொண்டு சென்றார்கள். ஏன்னா அங்கே வந்து ஊர் திருவிழாவாக இருந்தாலும் சரி அல்லது எந்த விழாவாக இருந்தாலும் சரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் களியாட்டம் அப்படி தான் இருந்தது. ஆனால் கடந்த ஆண்டு அந்த திருவிழாவையும் மிகச் சிறப்பாக நம் அறிவுறுத்தலின் பேரிலே அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டாடினார்கள். இது எனக்கு பயமாக இருந்துச்சு, எப்படி நற்கரணையை தூக்கிட்டு போகிறோமே என்ன ஆகுமோ அப்படின்ட்டு. ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. நம்முடைய அருள் சகோதரர்கள் இருவர் வந்து பாடல் பாடி மிகச் சிறப்பாக ரொம்ப தூரம் நடந்தோம். கொஞ்சம் நடக்கிறது வந்து ஒருவேளை எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குமோ, பாதி பேர் போயிடுவாங்களோன்ட்டு யாரும் போகலை. நல்லா அருமையாக 2.25 மணி நேரம் ஒட்டு மொத்தமாச்சு. அருமையாக ஒரு 12 மணிக்கு ஆரம்பித்தது, 11:45 ஆரம்பித்தது, 2:30 முடிஞ்சு. அதனால் அந்த வகையிலே மிகச் சிறப்பாக நடந்தது. எனவே அவர்கள் இங்கு இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். கடந்த 21/12/2025 காணிக்கை 1933, உரைகள் 300, ஒட்டுமொத்தமாக 2233. 25/12 கிறிஸ்து பிறப்பு காணிக்கை 3550. கடந்த புத்தாண்டு காணிக்கை 1/1/2026 காணிக்கை 4347. அனைவரும் இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். இருளினின்று உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்தருள்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்தது போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அருக்கரத்துணையிலும் விண்மீனின் வழிகாட்டுதலிலும் சென்று வாழுங்கள். வாழ்வு பள்ளி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஜில்லென்ற விண்பனி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் இயேசு பிறந்தார். ஆகா, ஜில்லென்ற விண்பனி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் இயேசு பிறந்தார். கண்ணென்னும் தாரகை கை காட்டும் திசையிலே புல்லனையில் பூவன புனித பிறந்தார். ஆயர்களோ அவனே, ஞானியர்கள் அருகினில் கந்தலிலே வைரமென இயேசு பிறந்தார். ஜில்லென்ற விண்பனி
வாழ்வில் வாசகம் விழுதே, பல சொந்தங்கள் நட்புடனே இல்லம் மகிழுதே. வீட்டுக்குள்ளே குடும்பத்துடன் விண்மீன்கள் விளம்பெற்ற கிறிஸ்துமஸ் மரம் ஒன்று ஜொலி ஜொலிக்குதே. பிள்ளைகளோ மகிழ்ந்திருக்க, பெற்றவர்கள் நெகிழ்ந்திருக்க, சந்தோஷம் சதுராட ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆனந்தம் பண்பாட மேரி கிறிஸ்மஸ். கண்மென்னும் தாரகை கை காட்டும் திசையிலே உள்ளனையில் பூவன புனிதர் பிறந்தார். ஆயர்களோ ஆவலில் ஞானியர்கள் அருகில் கந்தனிலே வைரமென இயேசு பிறந்தார். சில்லென்ற வெண்பனி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் இயேசு பிறந்தார். சில்லென்ற வெண்பனி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் இயேசு பிறந்தார். புகழுக்குரிய தூய நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எங்கள் கல்விக்கும் தொழிலுக்கும் குடும்பங்களுக்கும் பாதுகாவலரான சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரான்சிஸ் சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்தரசர் வாழ்க, உமது அரசு வருக, மரியே வாழ்க. மரியே வாழ்க.